சார் யோசிச்சு பாருங்க, அடுத்தவன் தப்பா நினைக்கிறானேன்னு செத்து வாழ்ந்தாதான் வாழ்க்கை சட்டையை கிழிக்கும். நம்மளை தப்பா நினைக்கிறான் அவன் யாருன்னு வாழ்க்கை வாழ்ந்து பாருங்க, வாழ்க்கை கெத்த பட்டையை கலப்போம் சார். என்ன சார் ஒரு காலத்துல எப்படி இருந்தாங்க? உங்களுக்கு வெறும் நாங்கள் பட்டிமன்றம் மட்டும் நடத்துறது சார், இடையில சில டிப்ஸும் கொடுப்போம். நீங்க நிம்மதியான இடத்திற்கு போக நினைச்சீங்கன்னா செல்போன் டவர் இல்லாத இடத்துக்கு போங்க. இது ஒரு அரிய தகவல். தேவைன்னா கேட்டுக்குங்க, தேவையில்லை விட்டுருங்க. என்னை முறைச்சு பார்க்குற வேலையை தைசி விட்டுருங்க. பேசணும். ஆமாம் சார், உண்மையிலே அந்த காலத்தில் பெரியவங்கள்லாம் இருக்கிறாங்க. அந்த கால தலைமுறைக்கும் இந்த கால தலைமுறைக்கும் என்ன வித்தியாசம்? ஏன் இந்த கால வாழ்க்கையை கூட பட்டையை கலப்புதுன்னு நாங்கள் பேசுகிறோம் தெரியுமா? ஒரு காலத்தில் புரணி பேசினாங்க சார், ஆனால் இன்னைக்கு தரணி ஆழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் அதுதான் உண்மை. தரணி ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். ஒரு காலத்தில் செவ்வாய் தோசம் அப்படின்னு சொன்னால் பொம்பளை பிள்ளைங்களை செவ்வாய் தோசைன்னு கல்யாணம் முடிக்காமல் இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு செவ்வாய் தேசத்துக்கே போய் ஆளக்கூடிய பெண்கள் இன்னைக்கு இருக்கிறார்களே, பட்டையை கலப்புதா சட்டையை கிழிக்குதா? ஒரு காலத்தில் மூட நம்பிக்கையோட மொத்த உருவமாக இருந்தாங்க, ஆனால் இன்னைக்கு தன்னம்பிக்கையோட மொத்த உருவமாக இருக்கிறார்களே, இது பட்டையை கலப்புதா சட்டையை கிழக்குதா?